என் உயிரிலும் மேலான ரசிகர் பட மக்களை உங்கள் அனைவருக்கும் என் பரமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வானஸ்ரீ அம்மாவை பற்றி வந்து நினைக்கும் போது, வானஸ்ரீ அம்மா ஷூட்டிங்னா நானும் அண்ணனும் ஓடுவோம். நம்ம வந்து ஷூட்டிங் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அம்மா வந்து சுழியம் கொடுப்பாங்க எங்கள் 2 பேருக்கும். அப்போ அப்பா சொல்லுவாங்க, வாணி அவங்க இந்த 2 பையனும் கொடுக்காதீங்க, வெயிட் போட்டுருவானுங்கம்பாங்க. அந்த அம்மா அப்படிம்பாங்க. சைடில் உடனே சுழியத்தில் வந்து நெய்யை ஊற்றி கொடுப்பாங்க எங்களுக்கு. அந்த வகையில் வந்து அவங்க கூட பழகி இருக்கும். அம்மா நீங்கள் இன்னைக்கு வந்து அப்பா விருது வாங்கினதுல எங்களுக்கு ரொம்ப பெருமைம்மா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. அம்மா நிர்மலா அம்மா அவர்கள், எங்க மாமா ஷூட்டிங் நாங்கள் வந்தோம், உங்க கூட ஆட முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருந்தோம் அப்போ. பட் இருந்தாலும் இன்னைக்கு நீங்க வந்து எங்க குடும்பத்துக்கு மரியாதை கொடுத்து இந்த பரிசை வாங்கினதுல எங்க எல்லாரோட சார்பா நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதாவது வந்து ஒரு தரம் ஒரே தரம் நீங்க பார்த்துருப்பீங்க, அப்பா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுப்பாரு. அதுதான் நம்ம அண்ணன் சங்கர் கணேசன். அதாவது ஒரு வெறித்தனமான ஒரு சிவாஜி ரசிகர் தான். அதனால தான் அந்த ட்ரெஸ் அப்படியே அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இன்னைக்கு வரைக்கும் அப்படி இருக்காரு. அவர் இன்னைக்கு கூட வந்து வயசு தெரியாம அப்படி உட்காந்துருக்காரு பாருங்க, அழகா. நான் சின்ன பிள்ளையில பார்த்த மாதிரியே இருக்காரு இன்னமும். அண்ணே, உங்க இசையை பத்தி நான் சொல்லி தான் தெரியணுங்களே, தமிழகத்துக்கே தெரியும். நீ இங்க வந்து இங்க பரிசு வாங்கினதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்க குடும்பத்தின் சார்பாக, எங்கள் ரசிகரின் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சேன் சொல்லுங்க. அதே மாதிரி ஐயா விஸ்வநாத் ராய் அவர்கள், அப்பா வந்து ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் வந்து எங்க குடும்பம் ரொம்ப பெருசு, பிள்ளை குட்டிகளோட 10 தினசு மாதிரி நாங்கள் வந்து 15 பேர் இருப்போம். எல்லாரையும் பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு வந்து அண்ணன் விஸ்வநாத் ராய் தான் கூட வந்து துணையை அனுப்புவாங்க. அப்பா எப்படிப்பட்ட படங்கள்லாம் நீங்க எடுத்திருக்கீங்க. சக்கப்போடு போடு ராஜா, எப்படி ஒரு பாட்டு இது. தனியா நடிச்சிருப்பார் சிவாஜி சார், அவர் மனசாட்சியோட நடிச்சிருப்பார். அது எப்படி ஒரு படம் பிடிச்சிருக்காரு அவரு. அண்ணே சூப்பர்ண்ணே. அதாவது நீங்க எல்லாம் வந்தா, நீங்க ஒரு ஏசிடி அவர்கள், நீங்க தான் இந்த தமிழக சினிமாவுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க. நீங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில நீங்க இன்னைக்கு வந்து எங்க பரிசை வாங்கினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி, பெருமை. இங்க உட்கார்ந்துருக்க நீங்க அத்தனை பேரும் உங்களை மாதிரியே ஒரு சகோதரர், என் அருமை சகோதரர் வைஜி மகேந்திரன் அவர்கள். அப்பா வந்து எங்க அண்ணனுக்கும் எனக்கும் ஒரு லாக்கெட் பண்ணாங்க, ஒரு கோல்ட்ல ஒரு லாக்கெட் பண்ணி அவர் போட்டோ போட்டு, இந்த பிரபனுக்கும் ராமுக்கும் கொடுப்பா, கமலா கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி அம்மா ரொம்ப நாள் வச்சிருந்தாங்க அதை. அப்போ வந்து அப்பா நம்மளை விட்டு போயிட்டாங்க, அதே மாதிரி அம்மாவை விட்டு போயிட்டாங்க. அந்த 2 லாக்கெட்டு செயின் வந்து யாருக்கு போச்சுன்னா, ஒன்னு வந்து எங்க ஆட்சி மனோரமாக்கு போச்சு. அது அடுத்தது வந்து அப்பா மேல உயிரே வச்சிருக்க என் அருமை சகோதரர் வைஜி மகேந்திரன் அவர்களுக்கு. இது அப்பா பண்ணதுன்னு, அப்பா பண்ணதுதான் உங்க கழுத்துல இன்னைக்கு வந்து நீங்க பாட்டிருக்கீங்கன்னா அது வந்து காரணம் நீங்க அவர் மேல வச்சிருக்க அளவு கடந்த அன்பு தான். நன்றி. அப்புறம் அது மட்டும் இல்லாம இங்க மேடையில் அமர்ந்திருக்கும் அண்ணன்மாரெல்லாம் இவங்க கையால நான் எவ்வளவு சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டே இப்படி ஆயிட்டையா, நான் என்னையா பண்றது உங்க வைய கையால. நீங்க எல்லாம் காட்டுற அன்பால தான் நான் வந்து இப்படி வந்து வளர்ந்துருக்கேங்கிறது தான் சொல்ல முடியும். ஆனா நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறது காரணம் நீங்க அத்தனை பேரும் தான். We know minister is a very nice person, a wonderful politician, a wonderful speech. Above all, you're a gentleman, sir. That's why we have called you here. And ஐயா என்ன கேட்டார்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னப்பா அது போடலையே, நான் அதுக்காக தானப்பா அதை தானப்பா பார்க்க வந்தேன், நானும் ஒரு ரசிகர் தானே அப்படின்னாரு. Sir, we will send you a nice print and we will send a print to you, sir. It will be our honor to send you a print, sir. And thank you so much, sir. With all this, with all the trouble going on around, அவ்வளோ பிரமாதமாக நீங்க வந்து அவ்வளோ பிரமாதமாக சமாளிச்சு அந்த நேரத்துலையும் வந்து எங்களுக்கு வந்து டைம் ஒதுக்கி, சாரி சார், ஐ நீட் டு டாக் இன் தமிழ், டைம் ஒதுக்கி எங்களுக்கு வந்ததுக்கு we are very honored, sir. Thank you so much, sir. Thank you so much. ஐயா சொன்னாரு நடிப்பு ரொம்ப ஈஸி, இது மாதிரி தயாரிப்பு வந்து கொஞ்சம் கஷ்டம்னு. தயாரிப்பு கஷ்டம் தான், ஆனா இப்போ வந்திருக்க நடிகை ஐயா நீங்க வந்து விட்டீங்கன்னா நீங்க போதும். எனக்கு வந்து ஐயா வெங்கையா நாயுடு வந்திருக்காருன்னு சொன்னோன்னே, யார் அசல்லாம் அப்படியே வந்து ரங்கராம மாதிரியே இருப்பார் அவரா அப்படின்னு கேட்டாங்க எல்லாரும். நீங்க இப்ப விட்டீங்கன்னா ஐயா நீங்க நடிக்க அங்க விட்டுட்டு வந்தீங்கன்னா நடிக்க உங்களை கூட கூப்பிடுவாங்க ஐயா. ஏன்னா அவ்வளவு ஒரு அழகான ஒரு தோற்றம், உங்களுக்கு அழகான வாய்ஸ். எப்படிப்பட்ட ஒரு வாய்ஸ், ஒரு அழகான வாய்ஸ். இட் இஸ் a cinema function, so I'm talking about it. Please don't mistake me.
ரெஸ்பெக்டட் மினிஸ்டர் சார், ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம நானும் எங்க அண்ணனும் நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கேதரிங் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க வந்து எங்க கூட இருக்கீங்க பாருங்க. நாங்க உயிரோட இருக்கிறதே இதுக்காக தான் ஐயா. எப்படிப்பட்ட நீ அதாவது எந்த ஊர்ல இருந்து எவ்வளவு ஊர்ல இருந்து நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. நீங்க தோஹால இருந்து எங்க அண்ணன் சீதாராம் வந்திருக்காரு, போன வருஷம் பேசினார் அண்ணன் ரொம்ப சந்தோஷம். தோஹா சிஇஓ அவர் வந்திருக்காரு. என்ன உங்களை மாதிரி வந்திருக்காரு, அப்பா மேல பிரியத்துல வந்திருக்காரு அவரு. ஆகையால் வந்து இப்படி வந்து எங்களை வந்து பெருமைப்படுத்துறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நமக்கு வந்து நடிகர் தலைவர் இதய தெய்வம் நமக்கு என்ன கத்து கொடுத்திருக்காரு, அவர் படங்கள் மூலமா அன்பு என்னன்னு கத்து கொடுத்திருக்காரு, பாசம் என்னன்னு கத்து கொடுத்திருக்காரு, சாதி மத ஒற்றுமை எல்லாரும் சகோதரர்களா இருக்கணும்ங்கறத ஒரு பாரத விலாசன் ஒரு படத்தை வச்சு எங்களுக்கு கத்து கொடுத்திருக்காரு. நாட்டுப்பற்று முக்கியமா தேசப்பற்று என்னன்னு வந்து நம்ம வந்து கத்து கொடுத்தாரு ஒன்லி சிவாஜி சார் தான். அவர் படத்துல இருக்கிற வந்து அதாவது குடும்பம் என்ன தேசப்பற்று என்னங்கிறது அவர் படத்துல விளக்கிற மாதிரி வேற யாரும் வந்து விளக்கி இருக்க முடியாது இது வரைக்கும். அந்த வகையில இந்த விழாவை அப்பா சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, அதை சொல்லுவேன் இன்னைக்கு. அதாவது வந்து ஐயா இங்க வந்திருக்காங்க, அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட வந்து தைரியம் கொடுத்து நம்ம ராணுவ வீரர்கள் உள்ள பாகிஸ்தான் உள்ள பூந்து அடிச்சு நொறுக்கிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி வகையில அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்ற விதத்துல இந்த அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அரசாங்கம் வந்து சொல்ற நன்றி சொல்ற விதத்துல அப்பா சொன்னதை நான் சொல்றேன், நீங்க எல்லாம் திரும்ப சொல்லுங்க. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். வணக்கம்.